இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. குறைந்த மாணவர்கள் கொண்ட தமிழ் பள்ளிகள் மூட வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டில் தமிழ் பள்ளிகளின் வளர்ச்சியில் மாற்றம் இருந்தாலும் குறைந்த மாணவர்களை கொண்டு செயல்படும் தமிழ் பள்ளிகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. தாம் மேற்கொண்ட ஆய்வில் சுமார் 28 தமிழ் பள்ளிகள் குறைந்த மாணவர்களை கொண்டு செயல்பட்டு வருவதாக பினாங்கு மாநில 2வது துணை அமைச்சர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி தெரிவித்தார். இருப்பினும் மாணவர்கள் குறைவாக இருந்தாலும் அப்பள்ளிகளை மூட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அரசாங்கத்தின் உதவியால் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்றும் அவர் கூறுகிறார். உதாரணத்திற்கு பினாங்கு நிபுங் திபால் அடாங் சம்பா தமிழ் பள்ளியின் ஒரு கட்டடத்தில் 19 மாணவர்கள் மட்டுமே பயின்று வந்தனர். இந்நிலையில் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண பினாங்கு மாநில அரசு உடனடியாக எடுத்த முயற்சியில் தற்பொழுது அப்பள்ளியில் 90க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயில்கின்றனர். இதனை அனைத்து மாநிலம் பின்பற்ற வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிலை நீடித்தால் தமிழ் பள்ளிகள் மூட வேண்டிய நிலை ஏற்படும். சில பள்ளிகளில் அதிகமான ஆசிரியர்கள் மாணவர்களை விட அதிகமாக உள்ளனர். அது பெரிய அபாயம் என்பதால் இதில் நாம் கவனமாக செலுத்த வேண்டும் என்று அவர் கூறினார். இதனிடையே குறைந்த மாணவர்கள் கொண்ட ஒரு சில சீன பள்ளிகளும் இந்த நிலைமைக்கு ஏற்பட்டுள்ளது. ஆயினும் அப்பள்ளிகளின் உரிமங்கள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டது. அதேபோன்று குறைந்த மாணவர்கள் கொண்ட தமிழ் பள்ளிகளும் அதிகம் இந்தியர்கள் வாழும் இடங்களுக்கு பள்ளிகளின் உரிமம் மாற்றப்பட வேண்டும் என்று டாக்டர் ராமசாமி ஆலோசனை வழங்கினார். வணிக உரிமத்தை அந்நிய நாட்டவர்களுக்கு வாடகைக்கு விடுவோர் மீது கடும் நடவடிக்கை. தங்களின் வணிக வளாகத்தையும் வியாபார உரிமத்தையும் அந்நிய நாட்டவர்களுக்கு வாடகைக்கு விடும் தரப்பினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். வணிக உரிமங்கள் மலேசிய பிரஜைகளுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்பதால் அதை அந்நிய நாட்டவர்களுக்கு வாடகைக்கு விடுவது சட்டவிரோதமான குற்றம் என்று கூட்டரசு பிரதேச அமைச்சர் தான் ஸ்ரீ அனுவார் மூசா தெரிவித்தார். நாங்கள் தெளிவான வழிகாட்டுதல்களை வகுத்துள்ளோம். உரிமம் பெற்றவர் வெளிநாட்டவருக்கு வாடகைக்கு விடும் விவகாரத்தில் நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். அத்தகையோரை உடனே கருப்பு பட்டியலில் சேர்ப்பதோடு அவர்களின் வர்த்தக உரிமத்தையும் பறிமுதல் செய்வோம் என்று அவர் தெரிவித்தார். மேலும் வணிக உரிமத்தை விண்ணப்பித்தற்கான நிபந்தனைகளுக்கு தளர்வு வழங்குமாறு குடியுரிமை தகுதி உடையவர்களிடம் இருந்து பல மேல்முறையீடுகள் தமக்கு கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் அந்நிய நாட்டவர்களுக்கு வணிக உரிமத்தை வழங்கினால் உள்நாட்டவர்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை கருத்தில் கொண்டு அந்த விண்ணப்பங்களை தாம் நிராகரித்ததாகவும் அனுவார் மூசா கூறினார். உள்நாட்டை சேர்ந்த வர்த்தகர்கள் தங்களின் வணிக உரிமத்தை அந்நிய நாட்டவர்களுக்கு வாடகைக்கு விடுவதை கண்டறிந்தால் தம்மிடமோ அல்லது மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திடமோ புகார் செய்யலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீ அபிராமி அறவாரியம் உதயம். அனைத்துலக அளவில் நடைபெற்ற பனிச்சறுக்கு போட்டிகளில் பங்கேற்று நாட்டிற்கு பல தங்கப்பதக்கங்களை வென்று வெற்றிகளை குவித்து வரும் ஸ்ரீ அபிராமியை அனைவரும் அறிவர். ஆனால் 2024ஆம் ஆண்டில் நடைபெறவிருக்கும் இளையோருக்கான குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெறுவதற்கு இவர் சந்தித்து வரும் தடைகள் அதிகம். ஆயினும் இத்தடைகளை களைந்து ஸ்ரீ அபிராமியின் குறிக்கோள் வெற்றி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஸ்ரீ அபிராமி அறவாரியம் நேற்று அதிகாரப்பூர்வமாக தோற்றுவிக்கப்பட்டது. திறமையுள்ள ஒரு இளைய விளையாட்டாளருக்கு தேவைப்படும் போது கிடைக்காத உதவி அவரின் எதிர்காலத்தை சீர்குலைத்து விடும் என்றால் அது மிகையாகாது. அனைத்துலக தரம் வாய்ந்த பயிற்சிகளை பெறுவதற்கு அதிகமான நிதி உதவி தேவைப்படுவதால் பல முறை நிதி உதவிக்கான விண்ணப்பம் செய்யப்பட்டும் அரசாங்கத்திடம் இருந்து எந்தவொரு உதவியும் கிடைக்கவில்லை என்று ஸ்ரீ அபிராமியின் தந்தையும் ஸ்ரீ அபிராமி அறவாரியத்தின் தோற்றுநருமான சந்திரன் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். அபிராமி அனைத்துலக அளவில் பயிற்சிகளை பெறுவதற்காக 2016 முதல் 2019 வரை அரசாங்கத்திடம் பல்வேறு வழிகளில் உதவித்தொகை கேட்டு கோரிக்கை விடுத்திருந்தோம். ஆயினும் அரசாங்கம் நிதி வழங்க முன்வரவில்லை என்று அவர் கூறினார். 2024ஆம் ஆண்டில் நடைபெறவிருக்கும் இளையோருக்கான குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் பங்கு கொள்வதற்கு மொத்தம் 14 லட்சம் ரிங்கிட் தேவைப்படுவதாக சந்திரன் கூறினார். ஆகவே ஸ்ரீ அபிராமியின் வளர்ச்சிக்கு உதவ விரும்புபவர்கள் அந்த தொலைபேசி எண்களுடன் தம்மை தொடர்பு கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்தார். தற்பொழுது பயிற்சிக்காக லத்வியா ரிகாவில் இருக்கும் ஸ்ரீ அபிராமி இயங்கலை வழி நடைபெற்ற அறவாரியத்தின் துவக்க விழாவில் கலந்து கொண்டார். உலக அளவில் நடைபெற்ற போட்டிகளில் ஸ்ரீ அபிராமி இதுவரை மலேசியாவை பிரதிநிதித்து 50 தங்க பதக்கங்களையும் 10 வெள்ளி மற்றும் 4 வெண்கல பதக்கங்களையும் வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.
தெங்கு அம்புவான் ரஹிமா செர்டாங் மருத்துவமனைகளில் மேலும் 6 தொற்று. கிள்ளான் தெங்கு அம்புவான் ரஹிமா மருத்துவமனையிலும் செர்டாங் மருத்துவமனையிலும் மேலும் 6 கோவிட்-19 தொற்று சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. தெங்கு அம்புவான் ரஹிமா மருத்துவமனையை சேர்ந்த 2 மருத்துவ பணியாளர்களுக்கும் 2 நோயாளிகளுக்கும், செர்டாங் மருத்துவமனையை சேர்ந்த 2 மருத்துவ பணியாளர்களுக்கும் அந்த தொற்று கண்டிருப்பதாக சிலாங்கூர் மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஷாரிங் ஆடிமான் தெரிவித்தார். இந்த புதிய தொற்று எண்ணிக்கையுடன் தெங்கு அம்புவான் ரஹிமா மருத்துவமனையில் மொத்தம் 143 கோவிட்-19 தொற்று சம்பவங்களும், செர்டாங் மருத்துவமனையில் மொத்தம் 65 தொற்று எண்ணிக்கையும் பதிவாகியுள்ளன. அவர்கள் அனைவரும் சுங்கைபோலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவ்வேளையில் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்த அவ்விரு மருத்துவமனைகளின் பணியாளர்களும் பணிக்கு திரும்பி இருப்பதுடன் நிலைமை கட்டுப்பாட்டில் இருப்பதாக டாக்டர் ஷாரிங் ஆடிமான் தெரிவித்தார். 1340 பேருக்கு கோவிட்-19 தொற்று, 4 மரணம். கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டில் புதிதாக 1340 கோவிட்-19 தொற்று எண்ணிக்கை பதிவானது. அந்த எண்ணிக்கையில் அதிகமாக சிலாங்கூரில் 441 பேருக்கும், கோலாலம்பூரில் 284 பேருக்கும், சபாவில் 196 பேருக்கும், நெகிரி செம்பிலானில் 169 பேருக்கும், ஜொகூரில் 156 பேருக்கும் கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இவ்வேளையில் 1067 பேர் குணமடைந்து வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். இதனிடையே 15,563 பேர் இன்னும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 116 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள வேளை 57 பேருக்கு சுவாச கருவியின் உதவி தேவைப்படுகிறது. நாட்டில் மேலும் 4 கோவிட்-19 தொற்றால் உயிரிழந்திருப்பதை அடுத்து மரண எண்ணிக்கை 437 அதிகரித்துள்ளது. புதிய இயல்பில் தெங்கு அட்னான் மகன் திருமண வைபவம். நேற்று புத்ரஜயா பிரசன்ட் 3 உள்ள சதுக்கத்தில் தனது மகளின் திருமணத்தை டத்தோஸ்ரீ தெங்கு அட்னான் தெங்கு மன்சூர் நடத்தியிருக்கிறார். இதில் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். எஸ்ஓபியை பின்பற்றும் விதமாக கலந்து கொண்ட அனைவரும் வாகனத்தில் இருந்தவாறே மணமக்களை வாழ்த்தி சென்றனர். காலை 11 மணி தொடங்கி பிற்பகல் 2 மணி வரையில் ஜாவா சடங்கு முறைப்படி இத்திருமணம் நடைபெற்றது. ஜாலான் டத்தாரான் வழியாக வருகை புரிந்த விருந்தினர்களை நோக்கி மணமக்கள் இருவரும் கை அசைத்தனர். பின்னர் சிறப்பு கூடாரத்தில் தயார் செய்யப்பட்டிருந்த உணவை வாகனத்தில் இருந்தவாறே அவர்கள் பெற்றுச் சென்றனர். கோவிட் பெரும் தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் சுகாதார அமைச்சின் ஆலோசனைக்கு ஏற்ப நிர்ணயிக்கப்பட்டுள்ள செயல்பாட்டு தர விதிமுறைகளை பின்பற்றி இவ்விழா நடத்தப்பட்டதாகவும் மணமக்கள் குறிப்பிட்டனர். ஏமனில் ஒட்டி பிறந்துள்ள இரட்டை குழந்தையர்கள் கவலைக்கிடம். உள்நாட்டு போரால் நிலை குலைந்திருக்கும் ஏமனில் ஒட்டி பிறந்துள்ள இரட்டை ஆண் குழந்தைகள் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாகவும் அவர்களுக்கு சிகிச்சை தேவைப்படுவதாகவும் அந்நாட்டின் தலைநகர் சனாவில் உள்ள மருத்துவமனை அறிவித்தது. 2 தினங்களுக்கு முன்னர் பிறந்த அந்த 2 குழந்தைகளில் ஒன்றின் இதயம் சரியான இடத்தில் இல்லை என்றும் அல்சபின் மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் மஜ்டா அல் காதி தெரிவித்தார். மருத்துவமனையின் வசதி குறைந்த அளவில் இருப்பதால் குழந்தையின் எந்தெந்த உடல் உறுப்புகள் இணைந்துள்ளன என்பதை மருத்துவர்களால் சரியாக அடையாளம் காண முடியவில்லை. 2014ஆம் ஆண்டு முதல் ஏமனிய தலைநகரை ஈரானின் ஆதரவு பெற்றுள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்படுத்தி வருகின்றனர். அந்நாட்டு அரசாங்கத்திற்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையிலான பூசல் ஏற்கனவே நலிந்திருக்கும் சுகாதாரத்துறையை மேலும் பாதித்துள்ளது. சவுதி அரேபியாவின் ஆதரவை பெற்றுள்ள கூட்டணி நாடுகள் விதித்துள்ள கட்டுப்பாடுகளினால் சனாவின் விமான நிலையத்தில் அனைத்துலக பயணங்கள் இல்லை. ஆயினும் அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுத்தால் அந்த இரட்டை குழந்தைகள் வெளிநாட்டில் சிகிச்சை பெறும் வாய்ப்பு நிச்சயம் உள்ளதாக குழந்தைகளுக்கு உதவி வரும் மருத்துவமனை தெரிவித்தது.